இந்தியா ஏஐஏ ஸ்மார்ட் சம்பூர்ணா ரக்ஷா சுப்ரீம் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்கான பர்ஃபெக்ட் பிளெண்டா அமையுமா இல்ல மார்க்கெட்ல இருக்கிற இன்னொரு ஓவர் ஹைப் டியூலிப் ப்ராடக்டா இது இருக்கா? வாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா நாம இந்த வீடியோல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு லைஃப் அன்சர்டனிட்டிஸ் அகெயின்ஸ்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹை சம் அஷூர்ட் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் ஃபிளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் நீங்க வந்து ஹோல் லைஃப் கவரேஜ் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் அண்ட் உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க இதுல ஆப்ஷன் இருக்கு அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அக்ராஸ் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் மூலியமா நீங்க அடிஷனல் இன்கம் ஸ்ட்ரீமும் இதுல கிரியேட் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் 2x ஆஃப் யோர் ப்ரீமியம் அலோகேஷன் பெனிஃபிட்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்றதுனால ஆடட் வேல்யூவும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஃபீமேல் பாலிசி ஹோல்டர்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்லி ஸ்மார்ட் லேடி பெனிஃபிட் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இதுல 2 பிளான் ஆப்ஷன் இருக்கு. 2 வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் கீழே உங்கள் மொர்டாலிட்டி சார்ஜ் அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜை உங்கள் ஃபண்ட்கே அவங்க திரும்பி ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. அண்ட் ஆப்டிமா ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இதில் 0 ப்ரீமியம் அலோகேஷன் அண்ட் 0 பாலிசி அட்மின் சார்ஜ் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கு. ஸோ இந்த சார்ஜ் ஸ்ட்ரக்சரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஹையர் ஃபண்ட் வேல்யூக்கு இது வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுக்குது. அண்ட் இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட்னு இருக்கு அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதில் 25 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணலாம், இல்லை லைஃப் ஸ்டேஜ் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க எல்லா ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலமில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் சர்டன் அசட் கிளாஸஸ்க்கு அது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அசட் கிளாஸஸ்னா ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து. ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுக்கும் லோ, மீடியம், ஹை என்று டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால இதில் நிறைய சார்ஜஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல், ஃபண்ட் ஸ்விட்சிங், மிஸ்செலனஸ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இந்த சார்ஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்னதான் இல்லை சில சார்ஜஸ் கம்மியாக இருந்தாலுமே ஸ்டில் இதில் செவரல் சார்ஜஸ் இருக்குது. இது பாலிசி டேர்ம் த்ரூ அவுட் கேரி ஆன் ஆகுது. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட் உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் பண்ணும். இது ஒரு ட்ராபேக். இதை நீங்கள் மைண்டில் வச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் அதுவும் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதில் நீங்கள் 3 ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், சோசன் ரேட் வித்ட்ராவல் பிளான், இண்டெக்ஸ் பேஸ்ட் வித்ட்ராவல் பிளான். டாப் அப் ப்ரீமியம்ஸ் மூலியமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடிஷனல் அமௌண்ட்ஸ் பே பண்ணி நீங்கள் இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை லம்சமாக ரிசீவ் பண்ணலாம், இல்லைனா ஒரு 5 இயர் செட்டில்மெண்ட் பீரியட் மூலியமா ரெகுலர் பே அவுட்ஸாக கூட நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் ரைடர்ஸ் ஆட் பண்ணுறதுனால இன்னும் நீங்கள் உங்கள் பாலிசியோட ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம். அண்ட் இதில் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவே. ஃபண்ட் ஸ்விட்சிங், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் இந்த மாதிரி. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி. சிங்கிள் பே, லிமிடெட் பே அண்ட் ரெகுலர் பே. அண்ட் ஃப்ரீக்வன்சிஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், லைக் ஆனுவல், ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி ஆர் மந்த்லி. அண்ட் இதில் இந்த பாலிசியோட கீ எலமெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, லைக் ப்ரீமியம் அமௌண்ட், பேமெண்ட் மோட், சம் அஷூர்ட், பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸும் கிரேட் கண்ட்ரோல் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லை அண்ட் இதில் இயர்லி ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லாக்இன் பீரியட் இந்த பாலிசியில் 5 இயர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றது இட் ரிமைன்ஸ் வித் த பாலிசி ஹோல்டர். அண்ட் இந்த பாலிசியில் என்னதான் வெரைட்டி ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலுமே மெனி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் இன் நேச்சராக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் பண்ணும்போது இட் மே லீட் டு கன்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸும் இருக்குது. இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் எவாலுவேட் பண்ணுறதுக்காக இவங்களோட அஃபீஷியல் பாலிசி ப்ராஷர்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன வந்து பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானோட எஃபெக்டிவ்னஸை அசஸ் பண்ணுறதுக்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட லேட்டர் ஆன் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி with a sum assured of 1 crore. Policy term பார்த்தீங்கன்னா 50 years with a premium paying term of 15 years and an annualized premium of 2.58 lakh. அவர் கிளாசிக் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ப்ரீமியமும் ஆன் டைம் கட்டிட்டாரு அண்ட் மெச்சூரிட்டி வரைக்கும் பாலிசியை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஃபண்ட் வேல்யூவை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை அவர் ரிசீவ் பண்ணுவார். ஸோ இந்த பாலிசியில் நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி வந்து இது பண்ண போகிறோம்னா 2 ஹைப்பத்தட்டிக்கல் ரிட்டர்ன் சினாரியோ பேஸ் பண்ணி அசியூம்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதாவது 4% per annum and 8% per annum. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சினாரியோக்காக தான். இப்போ ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா ஆக்சுவல் அந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது பாலிசியோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ இப்போ 4% ரிட்டர்ன் சினாரியோ, அதாவது ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் இந்த ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா 1.09 crore வருது. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 2.43% பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இதே 8% ஆனுவல் ரிட்டர்ன், அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ 6.21 crore இருக்கு. ஐஆர்ஆர் 6.57% வருது அஸ் பர் பாலிசிஸ் மெச்சூரிட்டி கால்குலேட்டர். ஸோ ஒரு 50-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் இருந்துமே ரிட்டர்ன்ஸ் வந்து அண்டர்வெல்மிங்காக இருக்குது, எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணோன்னா. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டுக்கு இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா ஃபார் டிகேட்ஸ் லாக்டனாக இருக்கிறதுனால லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரொபஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானுக்கு தேவையான கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றது ரெடியூஸ்டாக இருக்குங்க. அண்ட் லோ எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ், லாங் லாக்இன், லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இந்த பாலிசி ஒரு ஃபேவரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா தெரியல. அண்ட் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 as per the amendment in the Finance Act 2021 நீங்க ஒரு பிரீமியம், அதாவது உங்களோட யூலிப்ல எந்த டென்யூர்லயாவது இப்படி 2.5 lakh மேல பிரீமியம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க ரிசீவ் பண்ற அமௌண்ட் at the time of maturity இன்க்ளூடிங் போனஸ் பார்த்தீங்கன்னா will be taxable. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் மெச்சூரிட்டி வேல்யூ வந்து டாக்ஸபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஆனுவலைஸ் ப்ரீமியம் வந்து உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டை விட இதில் மென்ஷன் பண்ணியிருக்க த்ரெஷ்ஹோல்டு ஹையராக தான் இருக்குது. ஸோ இந்த டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபர்தர் பிரிங் டவுன் யோர் ரிட்டர்ன். இதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நோட்டட் பாயிண்ட். ஸோ இந்த ஐஆர்ஆர் ரிட்டர்ன் அனலைசிஸ்லேருந்து இட்ஸ் பிகம் கிளியர், இந்த பாலிசி ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு கன்சர்வேட்டிவ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ யார் வந்து லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும்னு ஒரு இன்வெஸ்டர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு அன்ஃபேவரபிள் சாய்ஸாக தான் இருக்கும். ஆனால் இது இன்னும் பர்ஸ்பெக்டிவ்ல, லைக் டு புட் திஸ் இன் டு பர்ஸ்பெக்டிவ், நம்ம ஒரு மோர் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் கம்பைனிங் இன்டு சிங்கிள் பண்டில் ப்ராடக்ட் லைக் டாடா ஏஐஏ பாலிசி. ஸோ ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை லைஃப் கவர் பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 1 crore ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன் வித் டாடா ஏஐஏ பாலிசி. ஸோ ஆனுவல் ப்ரீமியம் இந்த பாலிசிக்கு 25,200, பாலிசி டேர்ம் 30 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 years. ஸோ சேம் ஆனுவல் ப்ரீமியம் இப்போ எப்படி வந்து டாடா பாலிசியில் நம்ம கட்டணும் 2.58 lakhs, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னினா 25,200 rupees லைஃப் இன்சூரன்ஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ணி அதிலிருந்து மிச்சமாகிறத 2.33 lakhsக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலோகேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்க்கு நீங்கள் டைரக்ட் பண்ணலாம். ஆனால் பிபிஎஃபோட ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1.5 lakhs தான். பட் நீங்கள் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம என்டையர் 2.33 lakhsமே ஈச் இயர் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் டைம் இது ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் 6.98 crores நமக்கு அக்யூமுலேட் ஆகியிருக்கும். அண்ட் it will deliver a tax free internal rate of return அப்பனா 6.85%. அண்ட் ஒரு ஹையர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிற இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் ஒரு 2.33 lakhs இருக்கிற அமௌண்ட்டை ஒரு ஆனுவலி ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது இஎல்எஸ்எஸ் ஃபண்டில். இஎல்எஸ்எஸ் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்ஜெக்டட் டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஸ்டில் ஜென்ரேட் சிக்னிஃபிகண்ட் லாங் டேர்ம் வேல்யூ டெஸ்பைட் ஹேவிங் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் உங்களோட ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா 51.47 crores அண்ட் போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 45.08 crores வருது. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் அன் இம்ப்ரெசிவ் போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆர் ஆஃப் 11.42%. ஸோ கிளியர்லி உங்களுக்கு இன்னும் வந்து இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர்லி இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணுறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, பட் இட் ஆல்சோ என்ஹான்சஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதே ஒரு டாடா ஏஐஏ பாலிசியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த பாலிசி டைஸ் அப் யோர் மனி ஃபார் டிகேட்ஸ் அண்ட் ஒன்லி டெலிவர்ஸ் ரிலேட்டிவ்லி மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணுன்றப்ப இது ஒரு
சூட்டபிள் ஆப்ஷனாக தான் இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா ஏஐஏ ஸ்மார்ட் சம்பூர்ணா ரக்ஷா சுப்ரீம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது worth it or not. இப்போ இது ஒரு யூலிப் பாலிசி. இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. கிளாசிக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் அலோகேஷன் அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆப்டிமா ஆப்ஷன் இந்த 2 சார்ஜஸை ஸ்டார்டிங்லேயே எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிளானில் என்னதான் வந்து மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருந்தாலுமே ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இட்ஸ் மோர் இன் லைன் வித் ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எந்த இன்வெஸ்டாவது ஒரு சப்ஸ்டான்ஷியல் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இட் பிகம்ஸ் லெஸ் சூட்டபிள். அண்ட் ஓவர் த பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேரியஸ் சார்ஜஸ் வந்து கிராஜுவலி உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸோட ரைசிங் காஸ்ட், அதாவது இன்ஃப்ளேஷனால நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்அடிக்வேட்டாக தான் இருக்கும். அஸ் அ ரிசல்ட் இது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அண்ட் கோல் அச்சீவ்மெண்ட் இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே எஃபெக்டிவ்லி சப்போர்ட் பண்ணலை. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் எஃபிஷியன்ட்லி வந்து இன்னும் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இட் ஷுட் இன்க்ளூட் ப்ராடக்ட்ஸ் வித் பொட்டன்ஷியல் டு டெலிவர் ஹையர் ரிட்டர்ன்ஸ். லைக் நம்ம இப்போ எப்படி ELSS பார்த்தோம் அந்த மாதிரி. ஒரு பெட்டர் அப்ரோச் வந்து ஒரு அடிக்வேட் செக்யூர் லைஃப் இன்சூரன்ஸை செப்பரேட்லி லைக் ஒரு பியூர் டேர்ம் பாலிசி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். இதில் இன்னும் நீங்கள் பெட்டர் அவுட்கம் லாங் டேர்மில் பார்க்குவீங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.